நான் சேது படத்தில் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர். இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸ்க்கெலாம் நான் போவேன். நான் பார்த்தோம்னா, சார் எடுத்துக்கங்க சார், இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 சட்டையை எடுத்துட்டேன். நான் இவர் சம்பளமே கொடுக்கல, இவர் அதனால் நான் கழிச்சுக்கலாம். என் நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தார். அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா, அப்போ சிகரெட்டு காசு இல்லைன்னா என்ன செய்வேன்னா, அப்படி பீரோவில் சில்லறை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். நான் வீட்டிலே கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம்னு சொன்னால் அது மிகையாக. லப்பர் பந்து பார்த்தோம், லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஷியல், அது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம். ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன். படத்தில் இருக்கிற கதை, அந்த வடிவகரசி அம்மா இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. படம் பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். அது இதில் என்னென்னா, ப்ரொடியூசருக்கு 1 மணி நேரம் தான் கதை சொன்னாராம், வடிவகரசி அம்மாவுக்கு 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா படம் பார்க்கலன்னு, பார்க்காத படத்தை கதை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பார், அப்போ எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் பார். அப்போ நான் சொன்னேன், நான் கண்ணிட்ட பக்கத்தில் கூட சொன்னேன், 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, சம்பளத்தை எப்படியாவது குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பாப்புல நினைக்கிறேன். பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது. பயங்கரமான ஆள். அப்படி பேசுகிறதுல அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது இப்போ வரைக்கும். தம்பிராமையா சொன்னதில் ஒரு உண்மையிலே நடிக்கிறாரா, உண்மையாக இருக்காரா, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நான்லாம் ஒரு ஆள்கிட்ட கொஞ்ச நாள் பழகினா தெரிஞ்சிடும். கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாக ஒரு மிஸ்ட்ரியிலே இருக்கிறது நந்தா பெரியசாமி. ஸோ அந்த படத்தோட கதை ரொம்ப சாதாரண விஷயந்தான். அறத்தோடு வாழ்கிறது, ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்கிறதுன்றது. மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மை இன்றைக்கி போகக்கூடிய காலகட்ட சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வது தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால் வாழ்கிறது ரொம்ப கடினமானது. ஏன்னா பொண்டாட்டி சாவடிச்சிருவான். அந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, அவர் டெய்லி வரும்போது 2 பை எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, இவரை பார்த்தியா, அவர் பைக் வாங்கியிருக்காரு, அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒருத்தர் நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும், எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். முகமது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தன் வாழ்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்து கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழவே முடியாது. இங்கே உண்மையும் பொய்யும் கலந்துருக்கும். உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. அது போன்ற ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த படத்தோட கதை. அதில் கனி என்னவா வாழ்ந்திருக்கான், அந்த கதாபாத்திரம் மாணிக்கம்ன்ற கதாபாத்திரம் என்னவா வாழ்ந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது 2 விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில், நாம் தவறு செஞ்சுருப்போம், சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம். வீட்டிலே கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது, அது நம்ம வீடு. எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. நான் சேது படத்தில் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர். இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸ்க்கெலாம் நான் போவேன். நான் அவர் கொஞ்சம் பார்த்தோம்னா, சார் எடுத்துக்கங்க சார், இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 சட்டையை எடுத்துட்டேன். நான் இப்போ இந்த படம் பார்த்தோன்னே கந்தசாமி அவனை பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு. இது எப்படி கொடுக்காம போகிறது அப்படின்ற இதை கொஞ்ச நாளாக மனசில் வச்சுருந்தேன், கொடுப்போம்னு. அப்புறம் இன்னொரு புத்தி சொல்லும்ல, இவர் சம்பளமே கொடுக்கல, இவர் அதனால் நான் கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமளே தேத்திக்கிடுவோம் இல்லையா. அதுதான் அனன்யா கதாபாத்திரமாக இருக்குது. அதாவது 2மா இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி. இப்போ கந்தசாமி அவனை பார்த்து 2 சட்டை, இப்போல்லாம் 20 சட்டை 20 வேஷ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும் போல இருக்குது. அப்போ படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல் என்னுடைய கல்லூரி காலம்
முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தார். ரொம்ப நெருங்கின நண்பர். அவர் பேர் வந்து தாளமுத்து. அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா, சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழமாசீதி பஜார் இருக்கும். அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்க சில்லறைன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில்லறை கிடைக்காது. இந்த 4 8 சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க. அது லிங்குசாமிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது. அந்த மாதிரி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க. அப்போ சிகரெட்டுக்கு காசு இல்லைன்னா என்ன செய்வேன்னா, அப்படி பீரோவில் சில்லறை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் நான். அது ஒரு 25 ரூபா 4 நாவாக இருக்கும். கொண்டு போய் 4 நாவாக கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது. திருண்ண காசுலேயே கிங் சைஸு. இப்போ அது யோசிக்கிறேன் நான். இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும், அப்போ அவங்க கடையில் நான் சில்லறை காசு திருடி இருக்கேன், சத்தியமாக அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டு இல்லைன்னா மன்னிக்கவாது செய், ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்படின்னு. இப்போ நான் இதை ஏன் பொது இடத்துல சொன்னால், இது ரெண்டையுமே அவங்க பார்க்கணும். அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு. அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போது ஒரு மனிதன் தன்னை உணரணும், என்னவா வாழணும். வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம். அது அப்புறம் வடிவுக்கரசி அம்மா, அவங்கள நான் வந்து ஒரு 82 83 காலகட்டத்தில் சிகப்பு ரோஜாக்கள் பார்த்தேன் மதுரை சக்தி தேட்டரில். கமலஹாசன் ரசிகர், அதனால் நாங்கள் போய் உட்காந்துருவோம். நமக்கு என்னென்னா, இப்போ சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம், ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினே பிடிக்காது, கமலஹாசனை மட்டும்தான் ரசிக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் அந்த படத்தில் திரைப்படங்களில் வில்ல வந்து ஹீரோவை ரஜினி சாரையோ கமலஹாசனையோ திட்டினா இங்கே கீழே இருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் அந்த சின்ன வயசில். அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம்னு நினைக்கிறேன் நான். ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஷாட்டு, இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. கமலஹாசன் சாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படி உட்காந்துருக்கு ஒரு கேரக்டர். எனக்கு இப்படி பார்ப்போம், யார் இந்த பொம்பளை, என்ன தனாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு, அதில் சிகரெட்டு அப்படிம்பாரு அப்படின்னு அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில் சிவாஜி சாரை அவ்வளவு அப்படி போகிற போக்கில் கையில் தள்ளுறது இருக்கு இல்லையா, அப்படி நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க. மிரண்டு போனேன். இந்த 2 படம் 2 ஆளுமைகளை. காலம் சினிமாவும் எவ்வளோ விசித்திரமானது பாருங்கள். அந்த படத்தை எடுத்த 2 படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க. நான் அப்படியே இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சார் சினிமா எவ்வளோ, இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு. ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. நாசர் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க, ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க 2 கேரக்டருமே. பாரதி ராஜா சார் அல்டிமேட், பிரமாதப்படுத்திட்டார். அவருடைய தவிப்பு உண்மையை சொல்லணும்னா, அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார். இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜர்க்கினை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா. இதுதான் பாரதி ராஜா சார். அவ்வளவு இயல்பாக பாரதி ராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும். அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக என்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரன் இதை நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சு காமிச்சார் ஆஃபீஸில் உட்காந்து. மறண்டு போயிட்டேன் நான் அவர் நடிச்சு காமிச்சதை பார்த்து. பிரமாதமாக நடித்தார். அந்த பேக்காமன்னு ஒரு கேரக்டர் இதில் வந்து வாழ்ந்துட்டார். ரொம்ப சின்ன கதாபாத்திரம், அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க. அப்புறம் அனன்யா, அதாவது அவங்க இப்போவும் வந்து ஒரு காலேஜ் போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க. ஆனால் 2 குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராமே அண்ணன் அப்படின்னு வந்தாருன்னா உள்ளே வரும்போது இந்த ராஜாதி ராஜாவில் இன்ட்ரோடக்ஷனில் ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட காரில், அந்த கேமரா மட்டும்தான் இல்லை, அதே மாதிரி கேமரா இருக்கிற இதுலேயும் இல்லையா பேகு அதே மாதிரியே வந்து இறங்கியிருக்காரு. லண்டன் ரிட்டனா யூகே ரிட்டனு, ஆமாம் யூகே ரிட்டன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இது நந்தா படம் மாதிரியே இல்லையே. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில் கவனிக்காமல் விட்டேன் நான். எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரில.
ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்ப டெப்த்தாக இருக்குன்னு. இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இது கடைசியில் என் தம்பி சுகுமார் தான் கேமராமேன் பிரமாதப்படுத்தி. நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன், நான் இவ்வளவு நல்லா இருக்கு, இதெல்லாம் எடுக்க மாட்டாப்ல நம்மால் அப்படின்னு பிரமாதப்படுத்திட்டான் சுகுமார். சுகுமாரை எனக்கு வந்து பல வருஷமாக தெரியும் எனக்கு. ஸோ இப்படி எல்லாருமே நிறைவாக செஞ்சுருக்கிற படம். இந்த படத்தை பற்றி யாராவது உங்ககிட்ட இங்கே பேசினவங்க அதிகமாக பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க. ஏன்னா நீங்கள் ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும் படத்தில், அது இருக்குது, அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் அது தெரியும், உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்கே பேசின யாரோ சொன்னாங்க, நீங்கள் நினச்சா கூட இந்த படத்தை தப்பாக எழுத முடியாது. அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது. நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி எதுவும் சொல்ல மறந்துட்டேனான்னு தெரியலை. சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு, மனித சமூகத்திற்கு அவசியமான படம். எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம். படம் ரொம்ப நிறைவாக இருக்குது. வேறு கனி வந்து ஒன்று பருத்திவீரனில் நடிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்சு மிட்டாய் சீனில். அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான். ஈசன்லலாம் அப்படி வர்றப்பான ஒரு போலீஸ்காரன் அந்த அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கேட்டேன், சசிட்ட, ஏன்டா அவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டே நிற்கிறான், சும்மாவே நிற்க, போலீஸ்காரனா நெஞ்சை நிமித்தணுமாடா அப்படின்னு. அப்படியே அப்புறம் நிறையா படம் பார்த்தேன். என்ன இவன் ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்கானுன்னு. ரவிமரியா சார் சொன்னது மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது. ஒரு புள்ளி கூட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும். அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போகிற போக்கில் பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர். படத்தின் முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சுருந்தாலும் சரியாக வந்திருக்காது. கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான். வாழ்த்துக்கள் கனி. நிறையா பேர்த்துக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன்னா எனக்கும் அப்பா ஒரு படத்தில் நடிச்சுன்னா நல்லாயிருக்கும், அந்த ஆசையும் தெரிவிச்சுங்க. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.